ஷீட் மாஸ்க் இதோட பேரு. இது எப்படி இருக்கும்னா நம்மளோட டிஷ்யூ கிளாத் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல வந்து சீரமோட அது வந்து வச்சிருப்பாங்க. நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி பிரைடுக்கு போட்டுட்டு அது இவ்வளோ டைம் விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல க்ளோவாக இருக்கும். ஸோ இது கம்பல்சரி நம்ம பிரைடுக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நான் ஏன் இன்னைக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா எல்லாரும் போட்டு காட்டுறாங்க, நீங்க அப்புறம் கேட்பீங்கல்ல இன்னைக்கு ஏன் போட்டு காட்டல அப்படின்னு. அதனால நானும் போட்டு காட்டுறேன். இதை போட்ட நல்லதா இல்லையானா ஒரு லைட்டா ஒரு க்ளோ நமக்கு கிடைக்கதான் செய்யுது. பட் இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படின்னா பிரைடுக்கு இங்க எனக்கு டைம் இருக்கும் போட்டு காட்டுறதுக்கு. நீங்க பிரைடல் ஒர்க் பண்ற இடத்துல டைம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா இதுக்கு நீங்க ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். இதை போடணும், ஒரு 10 நிமிஷம் விடணும், லைட்டா அதுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும், அப்புறம் எடுக்கணும், அப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குதுன்னா பண்ணலாம். இதை விட பெட்டர் என்னன்னா உங்க பிரைடை முன்னாடியே கூப்பிட்டு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணிருமா, உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணிருங்க நெக்கோட சேர்த்துன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம பிரைடல் ஒர்க் பண்ற டைம்ல அங்க போய் உட்காந்துட்டு இந்த வேலையை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் எப்படி போடணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒருவேளை உங்க பிரைட் எனக்கு கம்பல்சரி நீங்க போட்டு விடுங்கன்னு கேட்டாங்கன்னா பண்ணுங்க.